வாட் யூ ஹவ் டன் அப்படிங்கிறத நான் கேட்குறேன். நீங்கள் புக்கு படிச்சிங்களா, நீங்கள் சினிமா பார்த்தீங்களா, நீங்கள் கிரிக்கெட் பார்த்தீங்களா, நீங்கள் என்ன செஞ்சீங்க? ஐ யூஸ் டு லிசன் அ லாட். இப்போ கத்தி வந்துட்டு கூர்மையா இருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஷார்ப். மழுங்கி இருக்கு, மொட்டையா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஷார்ப். இட் இஸ் நாட் ஷார்ப். ஆமா, தட்ஸ் நாட் பேட். தட் இஸ் ஓகே தான். நிறைய ஜென்சி ஸ்லாங் வேர்ட்ஸ் இருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கு. 2K கிட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க இந்த இன்டர்நெட் ஸ்லாங் வேர்ட்ஸ், ஜென்சி ஸ்லாங் வேர்ட்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு நிறைய வந்துட்டே இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், யூ லுக் சோ ஹேண்ட்ஸம் இன் திஸ் ஷர்ட். இது நமக்கு தெரியும்ல, இது உங்களுக்கு தெரியும் தானே? நோ கேப். நோ கேப்னா தொப்பி இல்லைன்னு அர்த்தமா? நோ கேப்னா இட்ஸ் நாட் அ லை. நான் சொல்றது பொய் இல்ல. நோ கேப். சும்மா இருங்கம்மா. நோ கேப்லாம் ஒன்று கிடையவே கிடையாது. இதுதான் இந்த ஜென்சி ஸ்லாங்னு சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் இதுதான் புதுசா ஏதாவது. ஆமா, ஐ அம் நாட் லையிங், பர்ஃபெக்ட்டா இருக்கு. நோ கேப். ஐ ஃபீல் டயர்ட் ஆர் ஐ ஃபீல் எக்ஸாஸ்டட் அப்படினா நான் ரொம்ப டயர்டா இருக்கு. ஆமா. zonked out. zonked என்ன நம்ம அதுக்கு ஸ்பெல்லிங்? ZONKED. zonked outனா நான் வந்து எக்ஸாஸ்டட் ஆயிட்டேன், டயர்ட் அந்த மாதிரி ஒரு சொல்லா. இது வந்து zonked outா? வேற என்ன இந்த மாதிரிலாம் இருக்கு, கொஞ்சம் சொல்லுங்க. நல்லா இருக்கே இதெல்லாம். zonked out, நோ கேப். பூப் அப்படின்னு சொல்லுவோம். லைக் ஐ மேட் a boop touch அப்படினா அப்படி செல்லமா அப்படி டச் பண்றது. செல்லமா தட்டு அந்த மாதிரியா? பூப் எப்படின்னா பேட்னு சொல்லுவோம். ஒரு என்கரேஜ் பண்ணி, ஆமா, தட்டி கொடுக்கறது. அந்த மாதிரி சொல்றதுக்கு பேட் அப்படின்னு சொல்லுவோம். மேட் அ பூப் டச் அப்படின்னா அப்படி லைட்டா அப்படி செல்லமா தட்டுறது. இப்போ பெட் எல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த பெட்டோட அந்த நோஸ்ல அப்படி தட்டி கொடுக்கறது. சோ அந்த மாதிரி அதெல்லாம் வந்து பூப். சரி மேம், நம்ம எக்ஸர்சைஸ்க்கு வருவோம். அந்த இது சொல்லுங்க. ஓகே, உங்களுக்கு நான் क्वेश्चंस கேக்குறேன். உங்களோட ராசி என்ன? How do you ask? ராசிக்கு ஒரு நல்ல இருக்கே, zodiac. What is your zodiac sign? Very good. What is your zodiac sign? Zodiac sign. அதே மாதிரி நட்சத்திரம் சொல்றதுக்கு what is your star sign அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கத்தி வந்துட்டு கூர்மையா இருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஷார்ப். மழுங்கி இருக்கு, மொட்டையா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஷார்ப். இட் இஸ் நாட் ஷார்ப். ஆமா, மேனேஜ் பண்றதுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கு இங்கிலீஷ்ல. இட் இஸ் நாட். ஓகே, நாட் ஷார்ப். தட்ஸ் நாட் பேட். தட் இஸ் ஓகே தான். அதுதான் இங்கிலீஷ். அத வச்சு தான் நாட் பேட் வச்சு நாங்க ஒப்பேத்துறோம். அதுக்கான ப்ராப்பர் வேர்ட் வந்து blunt அப்படினு சொல்லுவோம். bluntனா என்னன்னு என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னு வைங்களேன், என்னால சொல்ல முடியும். bluntனா மொக்கையா இருக்கிறது மேம், கொஞ்சம் கூர்மை இல்லாம இருக்கிறது, மொட்டையா இருக்கிறதுன்னு. ஆனா இத என்னால சென்டென்ஸ்ல உட்கார வைக்கும்போது அந்த blunt எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. இதுதான் சிக்கல். அப்போ நீங்க ஒரு வேர்ட் நீங்க லேர்ன் பண்றீங்கன்னா அதை நீங்க சென்டென்ஸா ஃப்ரேம் பண்ணி பிராக்டிஸ் பண்ணணும். அந்த வார்த்தையை வந்து சென்டென்ஸ்ல ட்ரை பண்ணணும். வெறும் நிறைய பேர் உட்காந்து வொக்காபுலரியா படிச்சிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு 20 வார்த்தை படிச்சேன், 25 வார்த்தை படிச்சேன். சோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. யூ ஹாவ் டு ட்ரை டு ஃப்ரேம் இட் இன் அ சென்டென்ஸ். ஸோ அப்போதான் அதில் வந்துட்டு என்ன ப்ரிப்போசிஷன் போட்டது, சில வேர்போட இந்த ப்ரிப்போசிஷன் தான் ஆட் பண்ணணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதையும் சேர்த்து தான் நம்ம கற்றுக்கணும். இந்த விழாவை கலெக்டர் தலைமை தாங்குறாரு. This event is headed by the collector. தலைமை தாங்குறது அப்படின்னு சொல்றதுக்கு preside அப்படின்னு சொல்லுவோம். Presided by. தலைமை தாங்கினார் அப்படின்னு சொல்றதா இருந்தா தி கலெக்டர் presided over the function. The collector presided over the function. இப்போ அந்த இடத்துல over அப்படின்ற preposition யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் நீங்க புக்ஸ் ரீட் பண்ணும்போது தான் அதை தெரிஞ்சுக்க முடியும். எந்த இடத்துல எந்த verb வருது, இதுக்கு அடுத்து ஏன் ஓவர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஜெனரலா ஓவர்னா முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி அர்த்தம் வரும். ஆமா மேம், இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு சொல்றீங்கல்ல உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டோ அதை பண்ணுங்கன்னு. அப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கிலீஷ், ஏன்னா நீங்க வந்து ராஜபாளையத்துக்காரவங்க, ராஜபாளையத்துல இருந்து வந்தவங்க, பெரிய இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பேக்ரவுண்ட்லாம் இல்ல, நீங்க கத்துக்கிட்டு தான் வந்தீங்க. ஒரு பள்ளிக்கூடத்துல முதல்ல ஒரு சின்ன ஒரு ஆசிரியையா சேர்ந்தீங்க, அப்படியே கத்துக்கிட்டீங்க, அப்புறம் நீங்க உங்களையே எக்யூப் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ யூ ஆர் டூயிங் குட். பேசிக்கலி ஒரு ஆணோ பொண்ணோ உங்களுடைய ஜேர்னி தான் எல்லாருக்குமே இந்த இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். ஆனா யூ ஹேவ் மேட் இட் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ வாட் யூ ஹேவ் டன் அப்படிங்கிறத நான் கேட்குறேன். நீங்க புக்கு படிச்சிங்களா, நீங்க சினிமா பார்த்தீங்களா, நீங்க கிரிக்கெட் பார்த்தீங்களா, நீங்க என்ன செஞ்சீங்க? ஐ யூஸ் டு லிசன் அ லாட். சொன்ன மாதிரி ஐ யூஸ் டு லிசன் அ லாட் அண்ட் டீச்சிங் வந்துட்டு இட் வில் கிவ் யூ டபுள் தி அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இந்த ரெண்டு இது தான் நான் பர்சனலாக நான் ஃபாலோ பண்ணது அப்படின்னா வந்துட்டு ரெண்டு விஷயம் தான். இப்போ நாம் கற்றுக்கிற விஷயத்த இன்னொருத்தருக்கு யாருக்காவது நீங்கள் உட்கார வச்சு சொல்லிக் கொடுங்க. வீட்டில் வந்துட்டு அண்ணனோ தம்பியோ அல்லது ஃப்ரெண்ட்ஸோ இந்த மாதிரி யாருக்காவது உட்காந்து நீங்கள் டீச் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு கூடுதலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அது அவங்க டவுட்ஸ் கேட்பாங்க. ஆமாம், இங்கேயே இது போடணும், இங்கேயே இது போடக்கூடாது
அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது நாம போய் தேடுவோம். அதை நமக்கு தெரிஞ்சாதான் அவங்களுக்கு டீச் பண்ண முடியும். அப்ப நீங்க இப்ப யூடியூப்ல மட்டும் சொல்லி கொடுக்கல, காலகாலமா நீங்க சொல்லி கொடுத்து தான் பழகி இருக்கீங்க. டெஃபினட்டா 9th 10th படிக்கும்போதே, ஸ்கூல் படிக்கும்போதே என்னோட பக்கத்துல இருக்கிற நெய்பர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அப்ப அவங்களோட குழந்தைங்க வந்துட்டு அவங்க சரியா படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ படிக்கும்போது இவனுக்கும் சேர்த்து உட்காந்து சொல்லி கொடுமா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி. அப்ப அவனே நான் படிக்கும்போது அவனையும் பக்கத்துலயே உட்கார வச்சுட்டு அவனுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இது படிச்சிட்டியா செஞ்சுட்டியா அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணதுதான் இது. ஸோ டீச்சிங் இஸ் இன் யுவர் பிளட் அப்படிங்கிற மாதிரி அப்படியும் சொல்லிக்கலாம். ஏன்னா நம்மளை நம்பி ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு ஒர்க். ஸோ நம்மள எல்லாம் பக்கத்துல இருக்கிறவங்க அத்தை அந்த மாதிரி தானே சொல்லுவோம். ஸோ அத்தை நம்மளை நம்பி இந்த ஒர்க்கை வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்மளை நம்பி அவங்க பையனை அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அவனுக்கு ஏதாவது நம்ம வந்துட்டு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைட் பண்றது. அதெல்லாம் தான் எனக்கு ஒரு அடுத்து எனக்கு இது வந்துட்டு பர்பஸாலாம் நான் வரல, ஆக்சிடென்டலாக வந்தது தான் இந்த ப்ரொஃபஷனுக்குள்ள. அதெல்லாம் எனக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அந்த பிகினிங்கில் நான் என்னோட கிளாஸ்மேட்ஸ்க்கு சொல்லி கொடுத்த அந்த டீச்சிங், அந்த ஆர்ட் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. குவர்க்கியாக நான் உங்களுக்கு ஒரு 4 இது கேட்குறேன். கேளுங்க. சுமாரா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இப்போ அவங்க சுமாரா இங்கிலீஷ் பேசுவாங்க. He don't speak fluently but little bit okay. டசன்ட்னு சொல்லணும். ஹியோ ஷியோ நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த இடத்துல டென்ஸுமே he doesn't speak English fluently. So you can say she speaks passable English. Passable. Okay. அப்படின்னா சுமாரா, ஒரு மீடியோக்கர் அப்படின்னு சொல்லுவோம். மீடியோக்கர். ஸோ அதுவும் வந்து சுமாரா அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கும். ஸோ இந்த சுமார் அப்படின்றது பாசிபிள், இந்த சுமாராங்கிறத நம்ம பாசிபிள்னு சொல்லலாம், மீடியோக்கர்னு சொல்லலாம். பார்த்தீங்களா, இதாங்க ஒகேபுலரி. நீங்கள் சுமாராக்குன்னா பாசிபிள், மீடியோக்கர் தான் சொல்லணும். அதோடைய ஆப்போசிட்டை எடுத்து அதுக்கு நாட்டை போட்டு இந்த நாட்டு அண்ணு இதை வச்சே நம்ம பேத்திடுவோம் நிறையா. அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. 3 மடங்கு காசு கொடுத்து வாங்கினேன் இதை. Triple the time. 3-fold. 3-fold. I bought it for 3-fold amount. 3-fold the amount. அப்படி சொல்லலாமா? I bought it for 3-fold the amount. கொடுத்த காசுக்கு மேல கூவாத. தெரியலையே மேம். Don't go the extra mile. Do extra mile. Don't go the extra mile. அவ்வளவுதான். இதுவும் சிம்பிள் தான். Don't go the extra mile. Do what is required. கதை கட்டாத. இப்படி சொல்றேனே ஐடியாவே வர மாட்டேங்குது. Don't fabricate a story. Don't fabricate a story. Bluntனா வந்துட்டு நம்ம என்ன பார்த்தோம்னா, மொனை இல்லாம மொட்டையா இருக்கிறது அப்படி. சாண பிடிக்கிறதுக்கு ஷார்ப் தானே, ஷார்பன் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு wet, WHET wet. We need to wet the knife. Oh, we need to wet the knife. நைஃபை வச்சே நாங்கள் வெட்ட தான் செய்வோம். நைஃபை வெட் பண்ண சொல்றீங்க. WHET. கஷாயம் என்ன சொல்றீங்க? கஷாயம்னா டானிக், சிரப், கன்காக்ஷன். இப்போ கன்காக்ஷன்னா என்னன்னு யாராவது கேட்டா கஷாயம்னு இப்போ எனக்கு சொல்ல தெரியும். அடுத்த தடவை டிகாக்ஷன் சொல்லுவோம். அந்த இது வந்து டிகாக்ஷன், அது மாதிரி கன்காக்ஷன், இது மாதிரி கன்காக்ஷன். அவ்வளவுதான். டிகாக்ஷன் காவறனால கன்காக்ஷன் அப்படி வச்சுக்கிடுவோம். மேக் மீ, அம்மாட்ட போய் கொஞ்சம் தலைவலிக்குது கஷாயம் வச்சு கொடுங்கன்னா, ஐ ஃபீல் லிட்டில் பிட் ஹெட் ஏக், மேக் மீ கன்காஷன் அப்படி விழுகும். அம்மாவும் சேர்ந்து கத்துக்குவாங்க. என்னப்பா சொல்ற அப்படின்னு. இல்லம்மா கஷாயத்துக்கு இங்கிலீஷ்ல கன்காக்ஷன் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப நிறைய அம்மாக்கள்லாம் இப்போ வந்துட்டு நிறைய இங்கிலீஷ் கத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கரெக்ட். அதெல்லாம் எப்பயுமே இந்த படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குற, கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குற, வேல்யூ கொடுக்குற ஆட்கள் அம்மாக்கள். ஆமா, அது அப்பாக்கள்கிட்ட இருக்கும், ஆனா அது வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. அம்மாக்கள் தான் இந்த என் பிள்ளை படிச்சா பழச்சுக்கிருக்கான், படிப்பு தான் அவனை காப்பாற்றும், எப்படியாவது படிக்க வச்சிடணும் அப்படிங்கிற அந்த எண்ணம், நல்லா படி, அந்த மாதிரியான எண்ணம் வந்து அம்மாக்கள்கிட்ட ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால இந்த மாதிரி ஏதாவது சொன்னோம்னா பெருமையா நினைப்பாங்க.